अस्सलाम वालेकुम वणक्कम நம்ம இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் இனி போட போற வீடியோ உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இன்னைக்கு ஹோட்டல்ல செய்யற கூட்டு மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சொரக்காய் கூட்டு பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு 1/4 கிலோ சொரக்காய் எடுத்துர்க்கேன் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணில ஊற வச்சிருங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க நம்ம வந்து தோல் எடுத்துட்டு சொரக்காயை சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம இதை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுடலாம் விசில் வந்த உடனே பிரஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு பருப்பு சொரக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காத மாதிரி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த சொரக்காயை வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க சொரக்காயை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க பருப்பு தண்ணியை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க சூடான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த கூட்டை நீங்கள் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே வந்து கூட்டு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தௌலத் ரெசிபி சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தௌலத் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்